கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லியாப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்கு தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏசாயா 4 அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமார்த்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த வழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும்போது சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சீயோன் குமார்த்திகளின் அழுக்கை கழுவி. கர்த்தருடைய பிள்ளைகளை முதல்ல தேவன் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சீயோன் குமார்த்தி என்று அழைக்கிறார். அழுக்கை கழுவி. எப்படி நம்ம காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே குளிச்சு நம்ம ரெடி ஆகிறோமோ, அதே போல நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு மனுஷன் இருக்கும்போது அநேக காரியத்துல அழுக்கு, கரை, அசுத்தம், இரத்த பலிகள், எத்தனையோ காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. அழுக்கை கழுவி. 2வது, நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும். அந்த அழுக்க கிளீன் பண்றார். நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த வழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும்போது. அடுத்தாப்புல சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவி நம்மளை நீதிமான் பரிசுத்தவானாக மாற்றியிருக்கிறார். நாம் எல்லாரும் புது சிருஷ்டி, தேவனுடைய பிள்ளைகள், வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகள். சத்திய வசனத்தினாலே நம்மளை ஜெனிப்பித்திருக்கிறார். ராஜாக்களும் ஆசாரியருமா மாற்றிருக்கிறார். அவருடைய சாயலாக நம்மளை உருவாக்கி இருக்கிறார். இந்த நாளிலும் வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னா, அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த வழிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கிவிடும் போது. இரத்த வழியை எப்படி நீக்கிறாரு, அசுத்தத்தை எப்படி கழுவுறாருன்னு சொல்லி பார்க்கும்போது நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் சுத்திகரிக்கிறார். புதிய நாளுக்காக நம்ம ஜெபிக்க போயிடும். கேளுங்க, அப்பா என்னை சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, நன்றி எடுத்து சுதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு முக ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் எங்களை சுத்திகரிக்கணும்ப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. சுட்டெரிப்பின் ஆவியானவரே இறங்கி வாங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் உங்க பிள்ளைகளை கழுவி சுத்திகரிங்கப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்தெந்த காரியம் அழுக்கான காரியமா இருக்கோ அந்த எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தீர்காயுசு ஆசீர்வதிங்க, பரிபூர்ணம் ஆசீர்வதிங்க. புதிய நாளிலே உங்க பிள்ளைகளுக்கு உங்க கிருபையினால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருக்கணும். அவங்களோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. எந்தெந்த காரியத்திலே பிள்ளைகளோட வாழ்க்கையிலே உபத்திரம் இருக்கோ அந்த எல்லா உபத்திரத்துல கர்த்தர் நீக்கி பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்க கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கும் செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும்
சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.